வாயை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நம்ப முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே சீக்கிரமாய் அவர் செய்து முடிக்க போகிறார். இன்றைக்கு நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம், உதவிவாரற்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை அவர் கைகூடி வர பண்ணுவார் என்று. உங்க காரியங்கள் நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு, நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு சீக்கிரத்திலே விரைவிலே உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வைக்க போகிறார். எந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில இதுவரை நடக்காமல் தோற்று போனதோ, தடைப்பட்டு போனதோ, செயலிழந்து போனதோ, நம்பிக்கை அற்று போனதோ, அதை ஆண்டவர் சீக்கிரத்திலே வாய்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். எனக்கு இது நடக்குமா என்று சொல்லி மிகவும் கலங்கி போயிருக்கலாம். உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றைக்கு அற்புதராய் இடைபட போகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவராய் அவர் இடைபட போகிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒருவராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கென்று ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய துவங்கும் பொழுது அதை ஒருவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இன்றைக்கு பாஸ்போர்ட் தடையா இருக்கிறதா? விசா தடையா இருக்கிறதா? உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாய் நின்று கொண்டிருக்கிறதா? எல்லாமே என் வாழ்க்கையிலே தடையா இருக்கிறதே, அநேக தடைக்கற்கள் எனக்கு முன்பாக இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதீங்க, பயப்படாதீங்க. பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அவர் காரியத்தை வெகு சீக்கிரத்திலே நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உங்களுக்கு நடத்தி வைக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பரலோகத்தின் தகப்பனானவர் உடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை ஆண்டவரை வெகு சீக்கிரத்திலே நிறைவேற்றி முடிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. நம்பிக்கை அற்று போன நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. கலக்கங்கள் நீங்கி போகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.